பாரதிய ஜனதா வந்து இப்ப என்ன கவலைப்படுது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸை விட திமுகவை பார்த்து பயப்படுது. திமுக அரசாங்கம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பேரிடியை கொண்டு வருது. இந்திய அளவுல வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு அஜெண்டாவை இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையின் மூலமாக திமுகவும் ஸ்டாலினும் வந்து முன்வைக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாக கொண்டு வந்து அணிதிரட்டுவது என்பது பிஜேபியினுடைய இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு அரசியல் கருத்தாடலா வந்து உருவெடுத்துருச்சு. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து திமுக இருக்குது. எப்படியாவது வந்து திமுகவை வந்து தோற்கடிக்க வேண்டும். திமுக தான் போராடி வந்து ஆளுநர்களுக்கு வந்து ஒரு காலக்கெடு வந்து தீர்ப்பு மூலமா வாங்கி கொடுத்துருக்குது. ஒவ்வொரு விஷயமா அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிஜேபிக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக மாறுகிறது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், கட்சி தங்கியில இருக்கணும், ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது, அப்புறம் தான் தான் முதலமைச்சர். இதுதான் அவருடைய டிமாண்ட். அடிமைகளுக்கு வந்து கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க நீங்க கோவை பகுதியில வந்து அதிமுக அலுவலகங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது அதிமுக அலுவலகமா ஆர்எஸ்எஸ் அலுவலகமான நீங்க வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிமைகளாகவும் இந்த ஆண்டுகள்ல வந்து அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி வேவ்ன்றது ரொம்ப பலமா வந்து இருக்கு. இந்த ஆன்டி மோடி வேவ், ஆன்டி பிஜேபி வேவ் என்பது அதோட கூட்டணி வைத்திருக்கின்ற எல்லா கட்சிகளையும் வந்து மக்கள் வந்து குற்றவாளிகளாக நினைப்பாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லி பிஜேபி காரங்கெல்லாம் எல்லாம் இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல எல்லாம் வந்து திருவிழா நடக்குது என்பது போல புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ இளவு வீட்டுல ஏதோ பெருசு இறந்துட்டாங்கிற மாதிரி எல்லாரும் விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, பட்னி கிடந்துகிட்டு இருக்கிறாங்க, பழைய சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணி பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு பக்கம் பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டோம், இதுவே சாதனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கும் பொழுது இவ்வளவு முன்னாடியே அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஏன் வந்தது? இல்ல அப்பதான் ஜெல் ஆகும், கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும். இல்ல ஜெல் ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும், இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து நாள் இருக்கு, கூட்டணின்றது நீங்க அப்ப உடனடியா அறிவிச்சாதான் வெயிட்டு, கொஞ்சம் முன்னாடியே அறிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பாரதிய ஜனதா முந்தி கொண்டு இவ்வளவு அவசரமாக எடப்பாடியை கூட்டு வச்சு மிரட்டி வந்து இந்த கூட்டணி அறிவிக்க வேண்டிய காரணம் வந்து என்ன? ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதிமுக கட்சி என்பதே ஒரு அடிமைகள் கட்சியாக கடந்த கால வரலாற்றில் வந்து பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி. அது எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி. ஜெயலலிதா காலத்துல வந்து அந்த அடிமைத்தனம் வந்து உச்சத்துல இருந்தது. எல்லா அமைச்சர்களும் ஜெயலலிதாவினுடைய கால்களில் விழுந்து தொட்டு கும்பிட்டு சாஷ்டாங்கமாக, ஆமா ஆமா. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வந்து டயரை கும்பிட்டுருக்காங்க. ஹெலிகாப்டர்ல போனாங்கன்னா அந்த திசையை பார்த்து வந்து கும்பிடக்கூடிய இந்த மாதிரி ஒரு அடிமைகள் வந்த கட்சி. பொதுவில் இது போன்ற அடிமைகளுக்கு சுயமரியாதை, கௌரவம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னா வந்து இருக்காது. அவர்கள் வந்து பதவி அதிகாரத்துல இருந்தாலும் அந்த அடிமைத்தனம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ரெண்டாவது, அடிமைகளுக்கு வந்து கொள்கை அப்படின்னு வந்து ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா சொல்றாங்க, நம்ம கேட்குறோம். இன்னைக்கு அமைச்சரா இல்லையா அப்படின்றது காலையில தினத்தந்தி பிரித்து படித்து பார்த்தா தான் அவர்களுக்கே தெரியும், நீக்கப்பட்டார்களா, மாற்றப்பட்டார்களா, யார் என்ன துறை அப்படின்னு. இப்படியே இதுல பயிற்றுவிக்கப்பட்டு வந்தவர் தான் எடப்பாடி. எடப்பாடி வந்து சசிகலாவிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் வந்து முதலமைச்சர் ஆனார். ஒரு தவழ்ந்து அதான் கொஞ்சம் டீசெண்டா ஆசீர்வாதம் அவரே சொல்லிட்டாரு, நான் எப்படி முன்னேறினேன், தவழ்ந்து முன்னேறினேன் அப்படின்னு. இப்படி வந்து அவர் நியமிக்கப்பட்ட முதலமைச்சரா இருந்தார். இப்போ ஜெயலலிதா இல்லை, சசிகலா சிறைக்கு போய் வெளியே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ரோல் இல்லைன்னு ஒன்று அவர் வந்து கட்சியை வந்து தன் கைவசம் கொண்டு வரலாம் அப்படின்றத முயற்சி பண்ணார். இந்த அதிமுகவினுடைய நீங்கள் 2019க்கு பிறகு உள்ள 4-5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எடப்பாடியினுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்த்து ஒரு எதிர்கட்சியாக மாற வேண்டும் அப்படின்றதெல்லாம் விட கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது, ஒற்றை தலைமை, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் வெளியே வச்சிருக்கிறது, கட்சியில தன்னுடைய அதிகாரத்தை வந்து கொண்டு வருவது அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணார். ஆனால்
அவரை வந்து ஒரு டோக்கனா அவரை வந்து தலைவரா பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டாங்களே தவிர வேலுமணி, தங்கமணி இந்த மாதிரி வந்து பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவங்க வந்து அடிமைகள் வந்து ஒரு சமத்துவம் இருக்குல்ல, நீ முதலமைச்சர் ஆகிட்டா நீ அம்மா ஆயிருவியா அப்படின்ற மாதிரி அவங்க தனி ஆவர்த்தனம் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 21 தேர்தலில் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு போடுறாங்க, 24 தேர்தலில் வந்து தனிச்சு போட்டிடுறாங்க. அந்த தனிச்சு போட்டிட்டு தோல்வி அடைந்த பிறகே அதிமுக அமைச்சர்கள் நம்ம வேலுமணி போன்றவர்கள்லாம் கூட்டணி வச்சிருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு வெளிப்படையாவே பேச 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஆமா, ஒரு நேர்காணல்ல வந்து தனியரசு வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க நீங்க கோவை பகுதியில வந்து அதிமுக அலுவலகங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா அது அதிமுக அலுவலகமா ஆர்எஸ்எஸ் அலுவலகமானு நீங்க வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் பாரத மாதா படத்தை வச்சு கும்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இன்னொரு சான்று, கன்னியாகுமரியில தளவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து தொடங்கி வைக்கிறாரு. அவர் எடப்பாடி நீக்கிட்டு அப்புறம் திரும்ப வந்து சேர்த்துக்கிட்டாரு. அப்போ அதிமுக வந்து அடிமைகளாக இருப்பது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடிமைகளாகவும் இந்த ஆண்டுகளில் வந்து அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 2017 எடப்பாடி முதலமைச்சராக இருந்ததிலிருந்து இப்போ இந்த 2025 வரை அதிமுக என்பது வந்து ஒரு இந்துத்துவமயமாக ஒரு மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் இந்த ஒரு ஆண்டுகளாக நாங்கள் சிறுபான்மையினருக்கு நாங்கள்லாம் பாதுகாவலர்கள், கடந்த முறை தவறு செய்து விட்டோம், பாரதிய ஜனதாவின் நிர்பந்தத்தால் தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் வாக்கு போட்டோம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயக்குமார் வந்து நான்லாம் ராயபுரத்தில் தோக்குற ஆளா, 40,000 ஓட்டு போச்சுங்க இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு அதை பிளேட்டை மாற்றிட்டு வந்து இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியை வந்து அவர்கள் வைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் விஜய்னு ஒரு புதிய பிளேயர் வந்து வந்திருக்கிறாரு. விஜய்க்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி பேச்சு வந்து சில மாதங்களாகவே நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, அதான் போயிருச்சுன்னு தானே சொல்றாங்க. ஒரு 117 சீட்டு கேட்டாரு. முதல்ல நான் முதலமைச்சர், 2வது எடப்பாடி 2.5 வருஷம் முதலமைச்சர்னு கேட்டு பார்த்தாரு. அதனால ஒத்துக்கலன்னு தானே சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையில எல்லா கட்சிகளுமே வந்து அதிக தொகுதிகள் தான் கேட்பாங்க, மேக்சிமம் டிமாண்ட் அதுதான் முன் வைப்பாங்க. அப்புறம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் வந்து யதார்த்தமாக வந்து அந்த பிரிவு அந்த ஒப்பந்தம் என்பது வந்து ஏற்படும். அவங்க 6 மாசம் டைம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்குள்ள நாங்க எங்களை பலப்படுத்திட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் நாங்க இதை கேட்போம்னு தானே சொன்னாங்க. ஆமா, அப்படி ஒரு கால் வந்து இந்த பேச்சுவார்த்தை முடிந்து வெற்றிகரமாக மாறிவிட்டால் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆள் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டுரும். இப்போ ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் ரொம்ப நாளாக என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் பாரதிய ஜனதாவுக்கு முக்கியமானது, 26 சட்டமன்ற தேர்தல் முக்கியம் கிடையாது, அதுல வந்து அதிமுகவோட அதிக ஓட்டு வாங்கி ஒரு ஃபோர்ஸா வந்து காமிக்கணுன்றதான் பிஜேபியினுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கடந்த 5-6 மாதங்களாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, திமுக அரசாங்கம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பேரிடியை கொண்டு வருது. முதல்ல வந்து கல்விக்கான நிதி ஒதுக்கீடு தரல, இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, இதுக்கு எதிராக நீ பணமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இருமொழி கொள்கையை ஏற்று தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்க. இது தேசிய ஊடகங்களில் ஒரு பெரிய விவாதமாக நடந்தது. அதன் பிறகு வந்து டீலிமிட்டேஷனுக்கு வந்து பஞ்சாப் முதல்வர் வராரு, கேரளா முதல்வர் வராரு, அப்புறம் தெலுங்கானா முதல்வர், இவங்க எல்லாருமே வந்து வராங்க. நவீன் பட்நாயக்கு ஆதரவு அந்த கட்சி வந்து வராங்க. டிகே சிவகுமார் கர்நாடகத்தில் வந்து வராரு. அப்ப இந்திய அளவுல வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு அஜெண்டாவை இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையின் மூலமாக திமுகவும் ஸ்டாலினும் வந்து முன்வைக்கிறாங்க. அது பேசு பொருளாகுது. அடுத்ததாக வந்து கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் வைத்த ஆப்பு, நீ வந்து இஷ்டத்துக்கு மசோதா வச்சு, பெரிய அடி இல்ல? ஆமா, பெரிய அடி. இப்ப அதுக்கு மறுசீராய்வு போறாங்கன்னு செய்தி. இது அப்படியே விட்டுற முடியாது, ஏன்னா ஜனாதிபதிக்கே வந்து முடிவெடுக்கிறதுக்கு காலக்கெடு நியமிச்சிட்டாங்க அப்படின்ற முறையில். அப்ப இதுவும் தேசிய அளவில் வந்து விவாத பொருள் ஆகுது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து இப்போ என்ன கவலைப்படுது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸை விட திமுகவை பார்த்து பயப்படுது. காங்கிரஸை விட திமுக கும்முடி பூண்டி தானே, திமுகவே கிடையாது, அது ஒரு சின்ன கட்சி, மாநில கட்சி, அதை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? அந்த மாநில கட்சி மற்ற மாநில கட்சிகளுடைய உரிமை வந்து பறிக்கப்படுது அப்படின்றத இந்த ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாக கொண்டு வந்து அணிதிரட்டுவது என்பது பிஜேபியினுடைய இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு அரசியல் கருத்தாடலா வந்து உருவெடுத்துருச்சு. அதனால வந்து மோடி, அமித்ஷா இவர்கள்லாம் வந்து கடுங்கோபத்தில் வந்து இருக்கிறாங்க. நம்ம நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றுன்றது போல. அப்போ பிஜேபி எதிர்ப்பு மாநிலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. அதன் பிறகு மாநில சுயாட்சி அப்படின்றத ஒன்றை வந்து திமுக பேச ஆரம்பிச்சா, அது வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் வரைக்கும் விடுங்க, அதில் சந்திரபாபு நாயுடு கூட பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு வந்து அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், அல்லது வந்து லல்லு பிரசாத் கட்சியாக இருக்கட்டும், அப்போ உத்தவ் தாக்கரே கட்சியாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாருமே அந்த பாயிண்ட்ல வந்து உள்ளே வந்துடுவாங்க.
இப்படி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து திமுக இருக்குது. அப்போ வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து நம்ம பாராளுமன்ற தேர்தல் போல முக்கியத்துவமற்ற தேர்தல்னு எடுத்துக்க முடியாது. எப்படியாவது வந்து திமுகவை வந்து தோற்கடிக்க வேண்டும். இல்ல, அடுத்த தேர்தலோட சேர்ந்து வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் சேர்ந்து வருது. அதுல வெஸ்ட் பெங்கால் தவிர்த்து பிற இடங்கள்ல அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது இல்லையா? இப்போ வெஸ்ட் பெங்காலோ கேரளாவோ முன்னெடுக்காத விஷயங்களை வந்து திமுக வந்து இங்க முன்னெடுக்குது. மற்ற மாநிலம் கண்டிப்பா ஆகும்ல. பினராயி விஜயன் வந்து வந்திருந்தார்ல, அவர் வந்திருந்தார், அதை வந்து பேசுறாரு. இப்ப தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் எப்படி மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிறார்கள் என்பதை இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள் அன்றாடம் பேசுவது ஒரு வழக்கமாகிவிட்டது. அப்போ திமுக தான் போராடி வந்து ஆளுநர்களுக்கு வந்து ஒரு காலக்கெடு வந்து தீர்ப்பு மூலமா வாங்கி கொடுத்துருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தேசிய அரசியல்ல ஒரு மாநில கட்சி இப்படி தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிஜேபிக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக மாறுகிறது. தலைவலியாக மாறுவதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வைச்சிருக்கிற ஓன் அஜெண்டா என்பது வந்து மக்களிடையே பேச முடியாத ஒரு நிலைமை வருது. இந்த 3 மாசங்களா பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியா ஃபுல்லா வந்து அர்னாப் கோஸ்வாமில இருந்து இந்தியா டுடே ராஜீவ் சர்தேசாய் வரை இதைத்தான் பேசுகிறார்கள். அப்ப நீங்க பிடிஆர் வந்து பல வட இந்திய சேனல்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதுல தமிழ்நாட்டை ஆதரித்து பல மாநிலங்கள் வந்து மக்கள் வந்து கருத்து போடுறாங்க. அதனால விஜய் அதிமுக கூட்டணி ஏதோ ஒரு தற்செயலா வந்து நடந்துருச்சுன்னு சொன்னா நம்ம திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு அஸ்திரம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவசரமாக அமித்ஷா தலைமையில முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி தான் எடப்பாடியை வரவழைத்து அங்க ஒரு ரவுண்டு பேசி, அப்புறம் இங்க வந்து அன்னைக்கு பிரஸ் மீட் நடக்கிறதுல எவ்வளவு ஏகப்பட்ட டிராமா நடந்ததுன்னு நமக்கு வந்து தெரியும். பிஜேபியினுடைய முதன்மையான நோக்கம் வந்து இதுதான். இதனால அவர்கள் வந்து அண்ணாமலையை விட்டு கொடுக்கறதோ அல்லது முதலமைச்சர் எடப்பாடி தான் சொல்றதுலையோ அவங்களுக்கு வந்து தயக்கம் இல்லை. அதே போல ஒன்றுபட்ட அதிமுக வந்து உருவாகணுன்றதெல்லாம் உட்கட்சி விவகாரம்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் அவங்க வந்து ஏதோ தியாகம் பண்ணிட்டாங்கன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து தியாகம் அல்ல. திமுகவை வீழ்த்துவதற்காக அவர்கள் எடுத்த அஸ்திரம். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், கட்சி தங்கியில இருக்கணும், ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது, அப்புறம் தான் தான் முதலமைச்சர். இதுதான் அவருடைய டிமாண்டு. இதை தாண்டி வெற்றி பெறணும், நம்ம வந்து மீண்டும் அதிமுகவை வந்து வலுவான கட்சியாக்கி வந்து ஆளுங்கட்சி ஆக்கணும், இதெல்லாம் கூட ஒரு 2ஆம் பட்சம் தான். இந்த கண்டிஷன் ஏற்கப்பட்டு விட்டாலே போதும். அதை வைத்துக்கொண்டு தேர்தலில் சந்திச்சு ஒரு கால் ஒரு குன்சாவா வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி முதலமைச்சர் ஆனா கூட வேண்டான்னு நான் சொல்ல போறாரு. அது அவருடைய நோக்கம். அப்ப இருவருடைய சுயநலங்களும் இதுல ஒன்று சேர்ந்து வந்து இருக்குது. இப்ப பாரதிய ஜனதாவோட கூட்டணி முறிந்தது எப்படி நடந்துச்சு? அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கூட்டப்பட்டு பேசி, இனிமே நம்ம வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், இதனால் சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து நம்ம இழந்திருக்கிறோம், பல சட்டங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட பெயரை வந்து உருவாக்கி இருக்கு, அப்ப நமக்குன்னு ஒரு சுயமான தனித்துவமான அடையாளம் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு தான் அதை பிரேக் பண்ணாங்க. வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க. 2026 மட்டுமல்ல 29 தேர்தலையும் நாங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அடிச்சு வந்து பேசினாங்க. அப்பவே நம்மெல்லாம் என்ன, நம்மளை போன்றவர்களோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட கள்ள கூட்டணி அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கு வந்து அது உண்மையா இருக்குது. அப்ப இன்னைக்கு வந்து பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டாம ஏன் இந்த முடிவு எடுக்கிறார்கள் அப்படின்னா, அது ஒரு அடிமைகள் கட்சி. அங்க வந்து ஜனநாயகம் என்பது வந்து கிஞ்சித்தும் கூட வந்து கிடையாது. இதுதான் வந்து இந்த கூட்டணியில நடந்த உண்மை. இது இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள், 2ஆம் நிலை தலைவர்கள், நிர்வாகிகள் அவர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும். இல்ல, இப்ப இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. எஸ்பி வேலுமணி ஒத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் கேபி முனுசாமி கூடயே போறாரு. யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. நீங்க சொன்ன முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி உட்பட கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில வந்து ஏகப்பட்ட பணம் வந்து சுருட்டி கையில வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கிட்டத்தட்ட 2-3 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தா கூட வந்து செலவு செய்வதற்கு தேவையான பணத்தை வந்து கையில வச்சிருக்கிறாங்க. இப்ப எடப்பாடியுடைய சம்பந்தி வீட்டுல வந்து ரெய்டு, பினாமி வீட்டுல வந்து ரெய்டு, மற்ற அமைச்சர்கள் மீதான கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. கவர்னர் சில அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. அதன் பிறகு வந்து இடி வந்து ரெய்டு வந்து நடக்குது. அப்ப தொடர்ந்து இப்படியே போனா நம்ம முதலுக்கே மோசம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் வந்து பல ஊழல் செய்து பல்லாயிரம் கோடிகள் சொத்து சேர்த்திருக்காங்கன்னா, அதை வந்து பிஜேபியினுடைய இடி வந்து ரெய்டு நடத்தினால் அவங்களுக்கு ஒரு குடைச்சலா வந்து முடியும். அதனால அப்படி ஒரு மிரட்டலும் அவங்களுக்கு இருக்கு. அப்போ ஒரு முறை எடப்பாடி என்ன சொன்னாரு, எங்கள் இடி ரெய்டுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், எதிர்கொள்வோம் அப்படின்னு வந்து சொன்னார்.
அதெல்லாம் ஒரு சவடாலான பேச்சு. இதனால வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையனோ வேலுமணியோ தங்கமணியோ ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் களத்துல வந்து மக்களை சந்திக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்கல்ல. நேற்று திருப்பூர்ல கூட கண்ணப்பன் என்பவர் வந்து நான் தழுதழுக்க வந்து பேசினார் இல்லையா. அப்புறம் வந்து அன்வர் ராஜா, முகமது கனி இவங்கெல்லாம் வந்து கட்சியை விட்டு விலகி இருக்காங்க. அப்ப இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சிறுபான்மை மக்கள் மத்தியில வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டு சேருவதனால இவங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்கன்றதுக்கு அவங்க கட்சி தலைவர்களே வெளியேறினது வந்து சாட்சி. போன முறையே கூட வந்து வேலை செய்ய மாட்டோம்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த முறை வெளியேறாங்கல்ல, இது வந்து பெரிய லெவலில் டேமேஜ் ஆகும். கண்டிப்பா டேமேஜ் ஆகும். கண்டிப்பா டேமேஜ் ஆகுன்றது மட்டும் இல்ல, இப்போ அதிமுக தொண்டர்களே எத்தனை பேர் வந்து பிஜேபி கூட்டணி அமைத்து அவங்க போட்டியிட்ட தொகுதியில் ஓட்டு போடுவாங்கன்றது சந்தேகத்துக்குரியது. அது எப்படி சொல்றீங்க? அவங்க வந்து எப்பவுமே அதுக்கு பழகினவங்க தானே. கூட்டணி கட்சி யார் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்கள ஆதரிக்கணும், அது கூட்டணி தர்மம்னு தானே ஓட்டு போடுவாங்க. 3 நாடாளுமன்ற தேர்தலாக கடந்த 2014 நடக்கிற தேர்தலாக பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி வேவ்ன்றது ரொம்ப பலமாக வந்து இருக்கு. அதனால வந்து நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அவர்கள் பிஜேபி கொண்டு வரும்போது அது தமிழ்நாடு வந்து அதை எதிர்க்குதுன்ற அந்த ஒரு கருத்து என்பது வந்து மக்களிடையே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல அது பொதுவான ஓட்டர்ஸ். ஏடிஎம்கேன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அது போகுமான்னு. ஏடிஎம்கே ஓட் பேங்கே போயிருக்குன்றதுக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு சாட்சி, விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஒரு சாட்சி. அதுல வந்து அதிமுக வாங்கின 2021 வாங்கின வாக்குகள் எல்லாம் இப்ப கணிசமான வாக்குகள் வந்து திமுகவுக்கு போயிருக்கு. நம்ம 74% திமுகவுக்கு போயிருக்கு. கொஞ்சம் வந்து நாம் தமிழருக்கு போயிருக்கலாம், அது பிஜேபி ஓட்டு அப்படின்றதுனால. ஆனா பெரும்பான்மை வாக்குகள் வந்து இப்ப ஈரோடு கிழக்குல 74% வாங்கின இடைத்தேர்தல் வாங்கினதுல ஹையஸ்ட். அப்படின்னா அப்ப அதிமுக ஓட்டு அங்க கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். அது மாதிரி விக்கிரவாண்டியிலும் அப்படித்தான். ஆமா. அதனால இப்ப கட்சி வந்து எந்தவித ஜனநாயகமும் இல்லாம இந்த அடிமை தலைவர்கள் எடுத்த முடிவுனால கட்சியில கீழே யாரும் நம்பிக்கையோட வந்து வேலை செய்ய மாட்டாங்க. எடப்பாடி மேல நம்பிக்கை இல்லை. ஆமா. இப்ப நீங்க பணம் கொடுத்து அவங்கள வேலை செய்ய வச்சா கூட எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்னாடி இருந்த அந்த திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு, அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் விட பிஜேபி எதிர்ப்புன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹாட்டான ஒரு செல்லிங் பொலிட்டிக்கல் தாட் அப்படின்ற மாதிரி அதிமுக நிர்வாகிகளே கருதுறாங்க. அப்போ வந்து கடப்பாறையை முழுங்க முடியுமா? இப்போ எடப்பாடி முழுங்கிதான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கு அவர்கள் வந்து தயாராக இல்லை. அப்ப எடப்பாடி என்னதான் வந்து முயற்சி பண்ணாலும் அதிமுக வேட்பாளர்கள் நிற்கிற தொகுதியில வந்து ஓட்டு விழுமே தவிர பிஜேபிக்கு அந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. ஆமா, இது ரவீந்திரன் துரைசாமி பல முறை சொல்லியிருக்கிறார். ஆமா, ரவீந்திரன் துரைசாமி சொல்றது என்ன, ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபி கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னொன்னு சொல்றாரு, எடப்பாடி வந்து இந்த ஓட்டு கன்வெர்டபிலிட்டி கெப்பாசிட்டி உள்ள ஒரு தலைவரே கிடையாது, அவர் ஓட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட தலைவர் இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. தன்னுடைய ரிப்போர்ட் எல்லாம் வந்து பிரதமர் மோடியினுடைய டேபிள்லயும் அமித்ஷா டேபிள்லையும் இருக்குது, யாரு வந்து அடுத்த இதுல வந்து வெற்றி பெற போறாங்க அப்படின்னு நம்ம டீம், அதாவது அவருடைய டீம் கொடுக்கறதா இன்னைக்கு வந்து தேசிய அளவில் பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தான் சொன்னதெல்லாம் பலிச்சிருக்குல்ல அப்படின்னு அண்ணாமலை ரூட்டு தான் கரெக்டு அப்படின்னு வந்து பேசுவாரு. அண்ணாமலை எம்எம்எலைக்கு போயிட்டாருங்க. ஆமா, தியானம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க போய். ஆமா, இங்க தியானம்னு சொன்னோம்னா ஞாபகம் வருது. இப்ப மோடி பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே விவேகானந்தா பாறையில வந்து தியானம் பண்ணார் இல்லையா, அது போல இவர் இமயமலையில போய் தியானம் பண்றாரு. தியானம் பண்ணிட்டு வந்து தனி கட்சியை தான் ஆரம்பிக்க போறாரா இல்ல வார் ரூம் வச்சு திரும்ப குடைச்சல் கொடுக்க போறாரா அப்படின்னு தெரியல. இப்ப அண்ணாமலையினுடைய அதிதீவிர ஆதரவாளர்கள்லாம் மோடி அமித்ஷாவே போய் கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மாறிட்டாங்க. அப்ப இவர்கள் போட்ட இந்த கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் இந்த பிளான் எல்லாம் வந்து ஏன் சுக்குநூறாக அமித்ஷா உடைத்தார் அப்படின்னா முதல்ல சொன்ன பாயிண்ட் தான், எப்படியாவது திமுகவை வந்து தோற்கடிக்க வேண்டும். அப்ப அமித்ஷாவினுடைய நோக்கம் வந்து நிறைவேறிச்சு, எடப்பாடியினுடைய நோக்கமும் நிறைவேறிச்சு, அவங்க அளவில் சால்வ்டு. ஆனால் நிர்வாகிகள் மத்தியில் இது வந்து கொண்டு போகிறது வந்து ஒன்று. ரெண்டாவது, வர இருக்கின்ற இந்த ஒரு வருடமாக பிஜேபியினுடைய இந்த மாநில ஆட்சிக்கு எதிரான கொள்கைகள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் இவர்கள் பதில் சொல்லி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தோல்வி சுமையை தங்கள் இதில் வந்து டன் கணக்கில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அது கண்டிப்பா அதிமுக தொண்டர்களை வந்து சோர்வளிக்க செய்யும். தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாமக
என்ன இருந்தாலும் ராமதாஸ் கடைசி நேரத்தில் பேரம் பேசி வந்துடுவார் உள்ள அப்படின்றாங்க. இப்போ கூட்டணி வலிமைங்கிறத ஒன்று வச்சு அவங்களால நிறுத்திட முடியும்னு சொல்றாங்க. என்ன கூட்டணி? நீங்க பிரேமலதா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, அங்க துண்டு வரிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ இந்த கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டி அமைச்சோன்னா என்ன சொல்றாங்க, விஜயகாந்தை வந்து சிங்கம்னு மோடி அழைப்பாரு, அடிக்கடி ஃபோன் பண்ணி உடல்நலத்தை விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேயும் ஒரு துண்டு போட்டாங்க. பாமக பொறுத்த வரைக்கும் அன்புமணியா டாக்டர் ராமதாஸா அப்படின்னு ஒரு சண்டை வந்து ஓடிட்டு இருக்கு. ராமதாஸுக்கு வந்து பிஜேபி கூட்டணியில் என்ன கூட நம்ம டேர்ம் வந்து தனியாக ஏடிஎம்கே கூட பேசணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கணக்கு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் முழுசாக நம்ம பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகிட்டா தான் பின்னாடி ஏதாவது ராஜ்யசபா எம்பி அமைச்சர் அப்படின்ற மாதிரி அந்த கனவுல வந்து அவர் இருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் கடந்த காலத்திலிருந்து தங்களுடைய தனித்தன்மையும் வாக்குகளையும் இழந்திருக்கிறார்கள். அது பாமகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி. அப்புறம் ஜான் பாண்டியன், புதிய தமிழக கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு சில கிராமங்கள் ஒரு சில ஊர்களில் வந்து வேணால் ஓட்டு விடும். அப்போ இவளையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தாலும் வர இருக்கின்ற அந்த ஒரு வருடத்தில் பிஜேபி செய்யக்கூடிய அந்த மாநில எதிர்ப்பு கொள்கைகள், இந்துத்துவ கொள்கைகள், இது எல்லாத்துக்கும் நியாயப்படுத்துகின்ற வேலையை இவர்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்டி மோடி வேவ், ஆன்டி பிஜேபி வேவ் என்பது அதோட கூட்டணி வைத்திருக்கின்ற எல்லா கட்சிகளையும் வந்து மக்கள் வந்து குற்றவாளிகளாக நினைப்பாங்க. அப்போ இப்போ இன்னைக்கு கூட வந்து பிரதமர் ஒன்று பேசியிருக்காருங்க, காங்கிரஸ் முஸ்லீம்களுக்காக பரிதாபப்பட்டால் ஒரு தலைவரை முஸ்லீமாக்க வேண்டியதானே, இல்லை நீங்கள் வந்து 50% அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு திமிரா பேசுறாரு. முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க, ஆனால் பிஜேபியில் ஒரு முஸ்லீம் எம்பி உண்டா? ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே பிஜேபி வந்த பிறகு வந்து பாராளுமன்றத்தில் வெகுவாக குறைந்திருக்கிறது. அப்போ அந்த திமிர் இருக்குல்ல, இப்போ இப்படி மோடி பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் என்ன செய்வாங்க? இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சரி 10ல் ஒரு 8 ஓட்டு திமுக விழுந்துச்சுன்னா இப்போ 10க்கு 15 ஓட்டு வந்து திமுக விழும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ பிஜேபியை வந்து நியாயப்படுத்துகின்ற வேலையை இவர்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே இவருடைய அழிவு வந்து தொடங்கிருச்சுன்னு நான் சொல்ல வரேன். எல்லா கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்களோ அத்தனை பேர் அழிவை நோக்கி தான் வந்து போவாங்க. இல்லை, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் வந்து டிஎம்கே ஓட்டெல்லாம் நிறைய பிரிச்சிருவாரு. ஏன்னா வந்து ஒரு அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறாரு, அதனால தலித் ஓட்டெல்லாம் வந்துடும். பெரியார் படம் போட்டுக்கிறார், முற்போக்காளர்கள்லாம் வந்துடுவாங்க. காமராஜர் படம் போட்டுக்கிறார், நாடார்லாம் வந்துடுவாங்க. ஒரு வன்னியர் இருக்கிறாங்க, முக்குளத்தூர் இருக்கிறாங்க, எல்லாரையும் தூக்கிடுவாரு. ஸோ பிஜேபிக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரா இருக்கும். அவங்க முன்னாடியே அதை எதிர்பார்த்தாங்க. ஒரு முற்போக்கு அடையாளத்தோடு வர்றதுனால அது திமுகவை தான் பெரிய டேமேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ பனையூர் பண்ணையாரை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை தலைவர்களுக்கெல்லாம் வந்து அலுவலகத்தில் தான் இவ்வளோ நாள் வந்து மாலை மரியாதை பண்ணிட்டு இருந்தார். நேற்று தான் முதல் முறையா பனையூரை விட்டு வெளியே வந்து பாலவாக்கம் வரைக்கும் 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலவாக்கத்தில் ஒரு அம்பேத்கர் சிலைக்கு ஆளே இல்லாம மலர் அஞ்சலி செலுத்திட்டு வந்து போயிருக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்டி டிஎம்கே பிரச்சாரத்தை வந்து வீரியமாக செயல்படுத்துவது. இப்போ கவர்னர் விவகாரத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா அதில் வந்து திமுக அரசு தான் இந்த வழக்கு போட்டு சாதித்திருக்கிறது, அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை இல்லை. மாறாக வந்து தமிழ்நாடு, ஆமாம், தமிழ்நாடு வெற்றி பெற்று விட்டது, உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, ஆளுநர்கள் இந்த மாதிரி வந்து தொல்லை கொடுக்கிறார்கள், இப்படின்னு தான் வந்து இருக்கு. அடுத்தது வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தோன்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில திமுக தான் திட்டுறாரு. அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டம், ரகசிய கூட்டணி. அதே போல வந்து அதிமுகவும் பிஜேபியும் வந்து நிர்பந்த கூட்டம். அந்த தலைப்பையே படிச்சீங்கன்னா யாருக்கும் என்னன்னு புரியாது. ஒன்று நிர்பந்த கூட்டு, ஒன்று வந்து கள்ள கூட்டு அப்படின்னு வந்து அதுக்கும் திமுக வந்து திட்டுறாரு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக வந்திருக்கிறோம், நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஸ்டாரு, இதில் வந்து திமுகவை தொடர்ந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஆளாயிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் அவருடைய அந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவர் செய்த அரசியல், அவர் பேசிய பேச்சுக்கள் 5 ஈவெண்ட்ல ஒரு 40 நிமிஷம் பேசியிருந்தா அதிகங்க, அவ்வளோதான் பேசியிருக்காரு. அவர் முசிஞ்சு துணிந்து மக்களை சந்தித்து களத்தில் இறங்கி ஒரு ஆக்டிவான பண்ணா. இப்போ சீமானை நீங்கள் 1008 முறை வந்து நீங்கள் அரண்சையில் விமர்சிச்சிருந்தாலும் சீமான் வந்து நாயா பேயா வந்து தெருவா ஊரா போய் கத்துறாரு. அப்படி ஒரு உழைப்பு வந்து அவருக்கு இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காப்ல. அப்படி உழைப்பு போடுறாரு. அப்படி போடுவதற்கெல்லாம் விஜய் வந்து தயாராக இல்லை என்பதுதான் கடந்த கால ரெக்கார்டு வந்து காட்டுது.
அப்ப விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் கண்டிப்பாக பிரிப்பார். ஏன்னா அவர் ஆன்டி பிஜேபி அதிகம் பேசுறது இல்லை. அவர் பேசினா கூட பிரதமர் மோடிஜி அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுறாரே தவிர ஒன்றிய அரசு இது மாதிரி செய்யக்கூடாது, இதை ரத்து செய்ய வேண்டும் அப்படி ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கிறாரே தவிர ஒரு டே டு டே லைஃப்ல வந்து கடந்த இந்த 3 மாதங்களாக பாஜக செய்திருக்கின்ற இந்த அட்டூழியங்கள் இருக்கு இல்லையா, இது ஒன்னா கூட அவர் பேசுவதற்கோ இல்லது அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கோ அவர் வந்து தயாரா இல்லை. வக்ஃப் போர்டுக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சு புஷி ஆனந்திட்ட போய் எதுக்காக நீங்க எதுக்குறீங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல நிறுத்தம் புடுங்கலாமாங்க. ஆமா, அப்படி தெரிச்சு வந்து ஓடுறாரு. அப்ப இவர்கள் வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை கணிசமாக வந்து பிரிப்பார். அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு போகுது, நாம் தமிழருக்கு எவ்வளவு போகுது, அப்புறம் விஜய்க்கு எவ்வளவு போகுது, இதுல கண்டிப்பாக போட்டி இருக்கும். ஏன்னா இந்த 3 பேருமே யார் கடுமையா இருக்கிறாங்க, டிஎம்கே தான் கடுமையா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஓட்டு தான் வந்து பிரியும். ஆனால் நாம் தமிழரோ அல்லது விஜயோ வந்து பிஜேபி வந்து எதிர்க்கிறத ஒரு டோக்கனா இருக்கிறாங்க. மற்றபடி சீரியஸா உள்ளபடி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சென்டிமெண்டை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசை பிஜேபியை இவர்கள் வந்து எதிர்ப்பது வந்து செய்யறது இல்ல. ஆனா சீமான் விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடி 3 பாதைகள் இருக்கு. ஆனா 3 பாதைகளுமே தற்கொலை பாதை. என்ன எப்படி சொல்றீங்க? என்ன தற்கொலை பாதை சொல்ல வரேன். என்ன தற்கொலை பாதைன்னா தனித்து நின்றால், ஏற்கனவே அவர் தனித்து நிற்பதோடு தனித்து நின்றால் அவருடைய வாக்குகளை வந்து விஜய்க்கு வந்து அள்ளி கொடுக்கணும். ஆமா, அந்த வகையில தனித்து நின்றால் அது ஒரு தற்கொலை பாதை. இரண்டாவது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்து என்னதான் இருந்தாலும் வந்து திராவிடம் தான் இந்த நாட்டை சீரழித்து விட்டது, திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நான் இவர்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிறேன். சித்தப்பாவோடையும் மாமாவோடையும். ஆமா, இப்ப நயனானேந்திரன் மாமான்றாரு. யோ, உன்னை விட வந்து ஒரு 2-3 வயசு தான் கூட, ஒரு அண்ணன்னு கூப்பிடாம நீ பாட்டுக்கு வந்து மாமான்னு சொல்ற. மாமான்னா என்ன அர்த்தத்துல சொல்ற? பிஜேபிக்கு தலைவர் ஆயிட்டார் இல்லையா? இனிமே இந்த கூட்டணி பேரங்களை எல்லாம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு புரோக்கரு இப்ப ஒரு மாமான்னு எதுக்கு சொல்றாருன்னா, இனிமே பிஜேபி வழியா பணம் வந்ததா இருந்தா மாமா மூலம் சுமூகமாக வந்துரும். முன்னாடி தம்பி வழியா, ஆமா, அண்ணாமலை தம்பி வழியா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப மாமான்னா இன்னும் நெருக்கமா வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரான்னு தெரியல. சரி, அந்த கூட்டணியில வந்து சீமானை சேர்ப்பதற்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி சேர்த்துட்டாங்கன்னு வைங்க. அதுல என்ன தற்கொலைன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் அவர் பேசிட்டு இருந்தா நான் தான் யோக்கியன், நான் தான் எல்லாத்துக்கும் மாற்று, நான் தான் தனித்து போட்டு விடுவேன், இந்த கட்டமைப்பே நான் மாத்த போறேன், அடிப்படையே மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த இமேஜ் வந்து உடைஞ்சிரும். அதனால அதுவும் தற்கொலை பாதை. 3வது தற்கொலை பாதை என்னன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட்டணிக்கு கட்சிகளே இல்லை. திமுக கூட்டணியிலிருந்தும் கட்சிகள் வரப்போறது இல்லை. ஏன் வரப்போறது இல்லைன்னா, இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்னு உறுதியாகி விட்டது. அதனால திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் வந்து அதுலதான் தொடர்ந்து இருக்க முடியுமே தவிர வேற இது போறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இந்த கோணத்திலே அவங்க கொள்கை ரீதியாக இணைந்திருந்தாலும் அவர்களை விமர்சிக்கக்கூடியவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இங்க எதிர் கூட்டணிகள் வந்து வலுவாக இருக்கும் பொழுது அங்க பேரம் பேசுறதுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து ரூல்ட் அவுட்டு. அப்ப மிச்சம் இருக்கிறது வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கிறாங்க, விஜய் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவர்கள் 2 பேரும் ஒன்றிணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா 2 பேர் தனித்து போட்டிடுறாங்க, 2 பேர் கூட யாரும் எந்த கட்சியிலும் வரல. ஸோ 2 ஆதரவற்றவர்கள் வந்து சந்தித்து அவர்கள் கூட்டணி வைத்தால் என்ன அப்படின்னா, இதுல சீமானுக்கு என்ன அபாயம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சீமான் தனிச்சு நின்னாலே ஓட்டு வந்து விஜய் போகுது. இப்ப சேர்ந்து நின்னா யாரு வந்து ஸ்கோர் எடுப்பா? விஜய் தான் ஸ்கோர் எடுப்பா. அது இதுவும் வந்து தற்கொலை பாதை. அப்ப சீமான் வந்து 3 தற்கொலை பாதைகள்ல எதை தெரிவு செய்ய போறாரு அப்படின்றதா ஒரு கேள்வி. 3ல போனாலும் வந்து மரணம் வந்து நிச்சயம். அதாவது அரசியல் ரீதியான மரணம் என்பது நிச்சயம். தண்ணிக்குள்ள போனா முதல்ல இருக்குது, தரையில வந்தா சிங்கம் இருக்குது, மரத்துல ஏன்னா பாம்பு இருக்குது, அந்த மாதிரி இப்ப எங்கேயும் போக முடியாது. இது அவருடைய பிரச்சனை. அதனால வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த 8.2% வாக்குகளை தக்க வச்சுக்கிறதுக்கே அவர் வந்து அரும்பாடுபடணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில வந்து சேருவதற்கு 50-50 சான்ஸ் இருக்கு. விஜயோட சேருவதற்கும் 50-50 சான்ஸ் இருக்கு. தனித்து போட்டியிடுவதற்கும் 50-50 சான்ஸ் இருக்கு. இதுல எந்த 50 நீங்க போட்டாலும் சரி, மரணம் என்பது வந்து உறுதி. மரணம் நிச்சயம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றது உறுதி. அடுத்தது விஜயோட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சி ஆரம்பித்து எல்லாம் மாநாடெல்லாம் நடத்தி ஒரு 3-4 ஷூட்டிங்லாம் முடிச்சு வந்து எல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமையும் என்பது விஜயும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இல்லை, எதிர்பார்க்கல, மொத்தமாக அவங்க எதிர்பார்க்கல. அது இல்லைன்னா அவங்க வந்து அதிமுகவோட அந்த கூட்டணி பேரத்தை வந்து இன்னும் ஒரு காரிய சாத்தியமான ஒரு பேரமாக அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் படத்தை நம்பி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டூர் போவோம், அப்புறம் வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஆமா, இன்னைக்கு தினமலர்ல அந்த செய்தி போட்டிருக்காங்க. ஜனநாயகன் கிளைமேக்ஸ் காட்சியில கட்சி கொடி முன்னாடி தான் அவருடைய ஆக்ஷனும் ஒரு பாட்டும் வரப்போதான். எம்ஜிஆர் எப்படி வந்து அவருடைய படங்கள்ல வந்து அதிமுக கொடியை வச்சு பாட்டெல்லாம் பாடினாரோ அதே போல வந்து விஜய் வந்து செய்ய போறாரு. இப்போ விஜய்கிட்ட இருக்கிற கடைசி அஸ்திரம் வந்து ஜனநாயகன் ஒரு படம் தான். ஆனா அந்த படத்தை வந்து குழந்தைகளோ மக்களோ பார்த்து ரசிப்பாங்களே தவிர ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது வந்து ரூல்ட் அவுட்டு. ஏன் ரூல்ட் அவுட் அப்படின்னு சொன்னா, மற்ற தலைவர்கள் கட்சிகள் செய்வது போன ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்ஸ் வந்து அவர் செய்யறது இல்லை, செய்யலை. அப்படியே அதுக்கு வந்து அவர் பழகிட்டாரு. தன்னுடைய பிரபலத்தை மட்டும் முன்வைத்து அதை மூலதனமாக்கி அதை வாக்குகளாக வாங்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த வாக்குகளை வாங்க வேண்டும் என்றால் கூட நீங்க வந்து 2 மடங்கு சீமானை போல வந்து உழைக்கணும். தெரு தெருவா போகணும், பிரஸ்ஸை சந்திக்கணும், ஊராக கூட்டங்கள் நடத்தணும். அதற்கு வந்து விஜய் வந்து தயாராக இல்லை. அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்த கூட்டணி வந்து நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்குது. அப்படியே அப்செட் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஏடிஎம்கே கூட்டணி போனதுன்றது மொத்தமா அப்செட். அதனால இப்ப இறுதியா என்னுடைய கருத்து வந்து என்னன்னா, இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா, ஓட்டு விழுமா விழாதான்றத விட்டுட்டு தேர்தல் அரசியல் இதெல்லாம் மறந்துட்டு இது வந்து தமிழக மக்களுக்கு அதிமுக செய்திருக்கின்ற மிகப்பெரிய துரோகம். ஏன் நான் துரோகம் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இந்த 2 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா வந்து என்னென்ன விஷயங்களை வந்து செய்திருக்கிறது. ஜிஎஸ்டி நிலுவை, 100 நாள் வேலை திட்டம் வந்து நிலுவை, அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் வந்து அவங்க அமைச்சு நம்முடைய தொகுதிகளை வந்து குறைக்க போகிறாங்க, இந்தி மாநிலங்கள் வந்து அதிகரிக்க போகிறாங்க. இப்படி அப்புறம் வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கவர்னரை வைத்து குடைச்சல் கொடுக்குறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட திமிர் பிடித்த அந்த RN ரவி மதுரையில் வந்து அந்த தியாகராயா காலேஜுக்கு போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கம் போடுங்க அப்படின்னு மாணவர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு. இன்னைக்கு என்ன பேசியிருக்கிறா, தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கின்றாரு. நீங்கள் மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டதுனால அவன் வந்து வேற வந்துருமா, இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு அப்பட்டமான ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அப்ப இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதிமுக ஒரு சுயமரியாதை, ஒரு கௌரவம், ஒரு திராவிட கொள்கைன்னு ஒரு பேரளவுக்கு ஒரு பெருங்காய டப்பால இருக்கக்கூடிய வாசத்துக்கு இருந்த அளவு கூட இல்லாம முழு கட்சியும் அடகு வைத்து விட்டு தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்குது. வர இருக்கின்ற ஒரு வருடமும் பிஜேபி செய்கின்ற அட்டூழியங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல மக்கள் வந்து யாரை கேள்வி வைப்பாங்கன்னா, இந்த நயனா நாகேந்திரன் அமித்ஷா மோடிலாம் 2வது, முதல்ல எடப்பாடியை தான் கேட்பாங்க. நீ முதல்ல பதில் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு, இப்படிதான் வந்து கேட்க போறாங்க. இப்ப தமிழக மக்கள் மத்தியினுடைய மனநிலை என்னன்றது வந்து நீங்க சமீப காலமா டிவி டிபேட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டிபேட்ல வந்து ஒரு சர்வே மாதிரி வைப்பாங்க இல்லையா, நேத்து சன் டிவியில வச்ச அந்த இது என்னன்னு மறந்து போச்சு. ஆனா பெரும்பாலானவர் வந்து இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து எதுக்குறாங்க. இப்போ நியூஸ்7ல வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி வந்து 2020 என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு இதர கட்சிகளுக்கு நெருக்கடின்னு 1%, பலமான கூட்டணின்னு 3%, திமுகவுக்கு நெருக்கடின்னு 4%, தாக்கம் இல்லைன்னு 92%. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தாக்கமே இல்ல 92% வந்து பெரிய நெகட்டிவ் இல்ல. ஆமா, எல்லா டிவி சேனல்லையும் அதாவது இந்த சர்வே எடுக்கிற டிவி சேனல் எல்லாத்துலயும் ரிசல்ட் இப்படி தான் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலான போராட்டத்துக்கு வந்து உதவி செய்யும் வகையில் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு வில்லன் ரோலை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி தெம்பா வந்து முன்னாடி வந்துட்டாரு. இனிமேல் நீங்கள் மற்றவங்கள வில்லனா பேசாதீங்க, மோடி அமித்ஷாலாம் விட்டுருங்க, நீங்கள் என்ன எங்கே அந்த கத்தியால் நீங்கள் எங்கே குத்துறா இருந்தாலும் முதல்ல என்ன குத்துங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாரு. கண்டிப்பாக தமிழக மக்கள் இந்த கூட்டணியை நிராகரிப்பார்கள். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.